Exercise 1.4 11th sum. The distance S an object travels under the influence of gravity in time t seconds is given by ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. Where g is gravity, a and b are constants, verify whether the function s of t is 1 to 1 or not. இப்போ என்ன கொடுக்குறாங்க, இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா சம்மில் பார்த்துருப்போம். எக்ஸ்னு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, சரியா? அதாவது 1 2 3 இப்படியே போயிட்டுருக்கோம். நம்ம எக்ஸை கொண்டு போய் எஃப் ஆஃப் எக்ஸில் போட்டு ஒரு வேல்யூவை கண்டுபிடிப்போம். அது 2 4 5 6 8ன்னு வரும். அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2xன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸ் வேலையை கொண்டு போய் அதில் போட்டு நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போம். அப்புறம் எக்ஸுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் செட்டு எப்படி இருக்குதுன்னு கேட்போம் இல்லையா? அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். எப்படி 1 to 1 ஆன் 2 அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? இப்போ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எஸ் ஆஃப் டிங்கிறது 1 to 1 ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க, சரியா? எஸ் ஆஃப் டிங்கிறது 1 to 1 ஃபங்க்ஷனாக கேட்குறாங்க. நான் ரொம்ப எலாபரேட்டாக உள்ளே போக தேவையில்ல, நம்ம சிம்பிளாக முடிச்சுக்குவோம் செம்ம. அப்போது கொடுத்த ஈக்குவேஷன் அது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எஸ் ஆஃப் டி கொடுத்துருக்காங்க. எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 1/2 ஜிடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ப்ளஸ் பி. ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் எஸ் ஆஃப் டி கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு பதில் டி கொடுக்கணும் இல்லையா? டி கொடுக்கல, ஆனால் நாமளே எடுத்துக்கிறோம். டீங்கிறது என்னது, இவங்க கொடுத்துட்டாங்க இல்லையா? டீங்கிறது செகண்ட்ஸு. அப்போ செகண்ட்ஸ் எப்படி ஆரம்பிக்கும், 1 செகண்டு 2 செகண்டு 3ன்னு போயினே இருக்கும் இல்லையா? இப்போது இந்த டீயை கொண்டு போய் இதில் போட்டு இன்புட்டை போட்டு அவுட்புட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், டீக்கு 1 போட்டு பார்க்குறேன். எஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1/2 ஜி ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் பி. அப்போ எஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1/2 ஜி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி. ஓகேவா? அப்புறம் எஸ் ஆஃப் 2 டீக்கு 2 போட்டு பார்க்குறேன். 2 போட்டால் என்ன வருது பாருங்கள், 1/2 ஜி 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு 2 ப்ளஸ் பி. அப்போது எஸ் ஆஃப் 2ங்கிறது எப்படி இருக்குது, இந்த 2வும் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போது 1/2 ஜி 4 இல்லையா? 2 × 2 4, இது அப்படியே வச்சுக்கோங்க. 2 ப்ளஸ் A2 ப்ளஸ் பி. அப்போ எஸ் ஆஃப் 2ங்கிறது எப்படி இருக்குது, 2 கேன்சல் ஆச்சுன்னா 3 G2 ப்ளஸ் A2 ப்ளஸ் பி. ஓகேவா? G2 A2 ப்ளஸ் பி. அப்போது என்ன பண்ணலாம், அதை ஒரு இன்புட் போட்டால் ஒரு அவுட்புட் கிடைக்குது, 1/G ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி. அப்புறம் 2ன்னு ஒரு இன்புட்டை போட்டால் அது ஒரு வேறு மாதிரி ஒரு அவுட்புட்டு கொடுக்குது. ஓகே, அப்போது இந்த அவுட்புட்டுக்கும் இந்த அவுட்புட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேவா? அப்போது ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட்டு தான் யூனிக்காக இருக்குதுன்னு சொல்ல வரேன் நான். ஓகேவா? ஒரு இன்புட்டுக்கு ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒவ்வொரு அவுட்புட்டாக கிடைக்குது, ஒரே அவுட்புட்டு கிடைக்கல. அப்போ இது ஃபங்க்ஷன் எப்படி இருக்குதுன்னா 1 to 1 ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? அவ்வளோதான் சம்.